ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி வண்டி எடுத்து ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கோத்தகிரியில் இருக்க கேத்தரின் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே வந்து கேத்தரின் ஃபால்ஸுக்கு நாங்கள் போகல. ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகும்போது டைம் 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு மேலே போய் அங்கே ஃபால்ஸ் கிட்ட போய் எல்லாம் பார்க்கணுன்னா ரிஸ்க்கு. ஸோ அதனால் நான் கேத்தரின் ஃபால்ஸ் முன்னாடி வரைக்கும் போயிட்டு சும்மா ஒரு ரைடு அங்கே போயிட்டு அந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ நான் உங்களுக்கு அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் இப்போ போடுறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிளேஸு அருமையாக இருக்குது. பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். ஓகே அதுதான் வந்து அந்த ஓடியோ ரெஸ்டாரண்ட்டு. நம்ம இப்படி கீழே இறங்கி போனோம்னா உங்களுக்கு அந்த உடைன்னு சொல்லிட்டு ஒரு ஓடியா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்தோம். லஞ்ச் சாப்பிட்டு போனோம், ஃபேமிலியாக வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்ம வண்டி இடம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. அமேசிங்கான வியூ, அமேசிங்கான ஒரு இடம். அப்படியே அந்த வியூ எடுத்து சூப்பராக இருக்கா? ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்து கேத்தரின் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டு நம்ம திரும்பி ரிட்டன் போகிறோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4:30 ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து அங்கே அலௌடு இல்லை. ஆக்சுவலாக 4:30ங்கிறது வந்துட்டு கம்மியான டைம் தான். பட் இருந்தாலும் இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் கிராசிங் ஏரியாங்கிறனால ஸோ இங்கே வந்துட்டு டைம் அங்கே போய் உள்ளெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வர்றது கொஞ்சம் சிரமம். ஃபஸ்ட் பாருங்கள் எப்படி திரும்புதுன்னு. கொஞ்சம் சேஃபாக தான் திரும்பணும். ஸோ இங்கே பாருங்கள், அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் கோ ஸ்லோ. ஸோ இது தேயிலையெல்லாம் பறித்து வச்சுருக்காங்க. அந்த 2 கல்லுக்கு நடுவில் ஒரு குச்சி வச்சுருக்காங்களா, அது வந்து வெயிட் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்காக தான் இருக்கணும். உண்மையாலுமே சூப்பரான ஏரியாங்க இது. இப்போ மேலே இந்த வியூ இல்லையா, அப்படியே மேலே போகும். பஸ் ட்ராவல் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஓகே, பஸ் போயிடுச்சு, நம்ம போவோம். இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குல்ல. இந்த இடம் பியூட்டிஃபுல்லாக சீனரியாக வேறு அப்படியே இந்த டீ தோட்டம், அந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுதான் ரெஸ்டாரண்ட்டு, ஒரே ரெஸ்டாரண்ட்டு.
அது க்ளோஸ்டு 5 நம்ம இந்த டைமோட க்ளோஸ்டு அவங்க. சிறிய ஒரு பயணம் முடிந்தது. இங்கே அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படியே உட்காந்துக்கோ. சாயாதரா சாயாது இரு. அங்கே ஒரு வீடு இருக்குது, அதை நான் பார்க்காம வந்துட்டேன். இங்கே ஒரு வீடு காட்டுற பாருங்க, பழைய வீடு. ஐயோ தெரிய மாட்டேங்குது. பூந்துட்டில் பூந்தில்லை. அங்கே ஒரு வீடு தெரியுதா? சின்ன ஒரு வீடு, சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு வீடு தெரியுது. நிறையா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இந்த ஏரியாவில். சூப்பராக இருக்குது. அமேசிங்கான ஒரு இடம், பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். எந்த பூ? ரெட் கலரா? சரி ஏறு. இந்த ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ்ரா. லெமன் டீ. ஓகே மக்களே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணவே முடியல. வெளியும் வரக்கு டைம் கிடைக்கல. ஸோ அப்படியே இன்றைக்கி ஜாலியாக அப்படியே வெளியே வந்துட்டு டைம் கிடச்சிது, அப்படியே ஜாலியாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சம்மர் டைமாக இருந்தாலும் வெதர் வந்து ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே, அதாவது கோத்தகிரி பக்கம் வரும்போது உங்களுக்கு அந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு. சம்மர் டைம் தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வெதர் வந்து மெயின்டைன் ஆகுது கரெக்டாக. நைட்லாம் இன்னும் நல்லாவே இருக்கும் வெதரு. இந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:45 கிட்ட ஆச்சு. நல்லா சில்னஸ் இருக்குது. நான் வெறும் ஒரு டிஷர்ட் மட்டும்தான் போட்டு வந்திருக்கேன், ஸ்வெட் ஷர்ட் மாட்டி அது மாதிரி போட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக தெரில. பின்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் வந்து வெறும் ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கான். அப்போ அவன் மேலே ஏறும்போதே குளிருன்னா ஜெர்க்கின் எடுக்க மறந்துட்டேன். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா நல்லா வெயில். ஸோ அதனால் அவனுக்கு அந்த தாட்டே வரல எடுக்கலான்னு சொல்லிட்டு குளிரடிக்குதுனே சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஓகே சரிங்க மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ மறக்காமல் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக வீடியோ வந்து கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வேலையில் இருக்கிற சுச்சுவேஷனால் தான் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல வீடியோ போடுறக்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போட வந்து கண்டிப்பாக நான் முயற்சி செய்கிறேன். நன்றி மக்களை. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். வில் see you on another video.
தேங்க்யூ, டேக் கேர். ஓகே போதும், அதோட வீடியோ கட் பண்ணிக்கலாம்.